தம்பி வாங்கப்பா. ஒன்னால அரசியல்லையும் நிலைச்சு நிக்க முடியலப்பா. ஒன்று சினிமாலையும் இது பெருசா இல்லை, படம் எல்லாமே ஃபிளாப் ஆகிட்டே இருக்கும். ஒன்று பில்லி சோனி வச்சுட்டு தான் அம்மா சொல்றாங்க. அதனால ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடும். சரியா? ஜோசியர்? ஆமா, போயிடலாம். ஜோசியர்கிட்ட போயிடலாம்ப்பா. சரி, ஒரு நிமிஷம். ஆனா புசியனா அவரு பேச்சை கேட்டுதான்ப்பா நீ இந்த நிலைமையில நிக்கிற. இப்பயாச்சும் அப்பம் பேச்சு கேளு. சரியா? சரி போ. சரி. மகனே சொல்லுங்கப்பா. இவங்கதான் சக்தி வாய்ந்த அம்மா. இவங்க? அம்மா கால் வந்து எப்படி வாங்க. மன்னிச்சிருக்க பெரியார். அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, என்னப்பா, என்ன பிரச்சனை பாலகனுக்கு? தொடுறது எதுவுமே விளங்க மாட்டேதுமா. எதையும் தொடாதப்பா பாலகா. என்ன பண்ணா உருப்பிடுவாரு, அது மட்டும் கொஞ்சம் சொல்லி புத்திமதி சொல்லுங்கம்மா. பாலகா, நீ டெய்லி தூங்கி எந்திரிச்சுட்டு காலைல த்ரெட்மில்ல ஓடுறல, அதெல்லாம் முக்கியம் இல்ல பாலகா. ஜாக்கிங் ஓடலான்றீங்களா? ஆத்தா சொல்றதை கேளு பாலகா. ஒரு நாள் முழுக்க மக்களோட ஓடு பாலகா. மக்கள் கூட போய் நில்லு பாலகா. அப்பதான் பாலகா நீ உருப்பிடுவ. அது கஷ்டம் அது. சரிம்மா, ஒரு 15 கோடி கருப்பு பணம் வாங்கிட்டாப்புல 10 வருஷமா கட்டாம இது பண்ணிட்டு இருக்கா. கோர்ட்டு கேஸ் ஆகிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுமா பாலகா. நீ எங்க வேணாலும் வரி ஏய்ப்பு பண்ணு பாலகா. ஆனா இங்க காசை குடுத்துட்டு போயிடு பாலகா. இல்லன்னா ஆத்தா எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டுருவேன் பாலகா. இது வேணாம், கொடுத்துடலாம். இங்க கொடுத்துடலாம்.